கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க வேண்டும் என்று தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. கோவை சிவாஜி காலனி பகுதியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் கோவை மண்டல தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதன் மாநில துணைத் தலைவராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் இருந்து வருகிறார். இவரது தலைமையில் இன்று பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பொதுமக்கள் மனுக்களாக எழுதி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் வழங்கினர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் புஷ்பானந்தம் கூறுகையில், கோவை மாவட்டத்தில் நம்பர் 24 வீரபாண்டி கிராமத்தில் ஏக்கர் கணக்கான புறம்போக்கு இடங்கள் உள்ளது. குறிப்பாக கா.ச. எண் 125 கீழ் 1 5 ஏக்கருக்கும் மேற்பட்ட புறம்போக்கு இடங்கள் உள்ளன. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவின் அடிப்படையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து பாதி பேருக்கு பட்டா கொடுத்துள்ளனர். பாதி பேருக்கு பட்டா கொடுக்கப்படவில்லை. அவ்வாறு கொடுக்கப்படாமல் உள்ள பொதுமக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டாக்களை வழங்க முன்வர வேண்டும். வீட்டுமனை பட்டா கொடுத்தவர்களுக்கு அந்த பட்டாவிற்கான இடத்தை அளவீடு செய்து உடனடியாக அவர்கள் தங்களது வீடுகளை கட்ட உதவி புரிய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். குறிப்பாக கோவை தடாகம் சாலை, வேளாண்டிப்பாளையம், பனிமடை, கணபதி, கவுண்டம்பாளையம், அசோக் நகர் போன்ற பகுதியைச் சேர்ந்த மக்கள் இன்று வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் பலமுறை வீட்டுமனை பட்டாவிற்கு அலைந்து வருகின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து தாழ்த்தப்பட்ட சமூக ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை கொடுக்க முன்வர வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் லட்சுமி, திவ்யா, பால்ராஜ், ரம்யா, அமுல்ராஜ், செல்வராஜ், பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புஷ்பானந்தம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவராக பணியாற்றி வருகிறேன். மேலும் வக்கீல் தொழில் செய்து வருகிறேன். எனது அலுவலகம் கோவை தடாக ரோடு சிவாஜிகளில் செயல்பட்டு வருகிறது. எனது அமைப்பின் சார்பாக கடந்த 2 வருடத்துக்கு முன்பு இலவச வீட்டுமனை பட்டா கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் குறைதீர்க்கும் நாளில் மனு கொடுத்தோம். இன்று வரை பாதி பேருக்கு பட்டா கொடுத்துள்ளார்கள், பாதி பேருக்கு பட்டா கொடுக்கவில்லை. கோவை 24 வீரபாண்டி கிராமத்தில் 5 ஏக்கருக்கு மேற்பட்ட புறம்போக்கு இடங்கள் காசா நம்பர் 125/1 உள்ளது. ஒவ்வொரு வாரமும் இடத்தை அளந்து தர சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுத்தா இருக்கிறோம். 3 முறைக்கும் மேற்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுத்தோம். இது சம்பந்தமாக கோவை வடக்கு வட்டாட்சியர் அலுவலகம் அனுப்பியபோது அவர் வெயிட் பண்ணி சொல்லி காலவாரப்படுத்துகிறார். சர்வரும் காலவாரப்படுத்துகிறார். கூடியவரை எங்களுக்கு பட்டா கொடுத்ததை சீக்கிரம் அளந்து தர முடியும். எனது தலைமையில் இன்று பட்டா வாங்கியவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுக்க வந்துள்ளோம்.